ஸ்ரவன் மக்களே, வெல்கம் பேக். ஐஸ்கிரீம் இருக்குன்னா நான் அங்கேயே தங்கிக்கிறேன், பிரச்சனை இல்ல. பல்கேரியால விசா தர மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப பண்ணாதீங்க, ரொம்ப பண்ணாதீங்க. லுக் டோன்ட் லுக் டால், நான் டால் தான். அது எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் வேம்பயர் மாதிரி நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அவங்களால தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணது உங்க கெட்ட நேரமோ இல்ல ஏன் நல்ல நேரமோ தெரியல, வந்ததுதான் வந்துட்டீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்ரவன் மக்களே, வெல்கம் பேக். ஹலோ. என்னடா இந்த குட்டி சத்தம் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு மெயினா இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா ரொமேனியா தான். ரோம் இல்ல, அது இட்டலி இல்ல, அது வேற. இட்டலி. ரொமேனியாக்கு தான் போறோம். ஏன் ரொமேனியாக்கு போறோம்னா இந்த மேடமால தான் ரொமேனியாக்கு போக வேண்டியது இருக்கு. இவங்களுக்கு ஐஸ்கிரீம் இருக்குன்னா நான் அங்கேயே தங்கிக்கிறேன், பிரச்சனை இல்ல. பல்கேரியால விசா தர மாட்டேன்ட்டாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இவங்களுக்கு பல்கேரியால விசா கிடையாது. ஸோ அதனால ரொமேனியாவுக்கு நீ போயிட்டு வா, அப்போதான் உனக்கு பல்கேரியால விசா அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால இவங்களை கூட்டிட்டு போயிட்டு நாங்கள் கூட்டிட்டு வரணும். அதே போல் நம்ம சேனலுக்கும் வீடியோவும் செட் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் ரொமேனியாவுக்கு எல்லாரும் ஃப்ளைட்டில் போய் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா பஸ்ஸில் போக போகிறோம் ரொமேனியாவுக்கு. ஆக்சுவலாக இங்கே பல்கேரியா டு ரொமேனியா வந்து நைட் 11 o'clock பஸ்ஸு. அங்கே போய் சேர்றது வந்து 6:30 போய் சேரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7.5 ட்ராவல். ஸோ நைட் ஃபுல்லாக நம்ம இங்கே பஸ்லேயே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி. இது எப்படின்னா மதுரை டு சென்னை அந்த ட்ராவல், அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம வந்து வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா வெரிஃபிகேஷன், என்ட்ரி, மிக்ரேஷன்ஸ். மிக்ரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கஷ்டம் தெரியுமா? இப்ப நான் ரொம்ப டால் ஆயிட்டேன். டால் இவங்க ஹைட் வந்திருப்பேன்னு நினைக்குங்க. இல்ல நீ ஷார்ட் தான். ரொம்ப பண்ணாதீங்க, ரொம்ப பண்ணாதீங்க. லுக் டோன்ட் லுக் டால், நான் டால் தான். அது சரி. இவங்க அப்படியே உட்கார போறாங்கன்னா அவங்க என் காலை அவங்க மேல போட்டு தூங்க போறேன் நான் அமைதியா. இன்னொன்னு காலையில எந்திரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நான் தூங்கிட்டேன்னா யாரும் எந்திரிக்க முடியாது. உன்னை தூக்கிட்டுலாம் போக மாட்டோம், பஸ்ல நீங்க தூக்கிட்டா போவீங்க, ஆளை விட்டுருங்கப்பா. ஸோ அதனால நாங்கள் வந்து பஸ்ல தான் போகிறோம். மிக்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பஸ்ல தான் வெரிஃபிகேஷன் நடக்கும் அந்த பார்டர் வரும்போது. ஸோ வீடியோவில் நம்ம பஸ் இப்போ தான் வந்திருக்கு. இதுதான் நம்ம போகிற பஸ்ஸு. இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு லக்கேஜ்லாம் இங்கே வைக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, பை பாய். பை பாய். நம்ம லக்கேஜ் வச்சாச்சு. பஸ்ஸில் ஏறி போக வேண்டியதான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீட்டு பஸ்லே அந்த மேடம் நல்லா போய் பூந்தாச்சு உள்ளுக்க. சரி, ஓகே. இனி நம்ம மிக்ரேஷன் நடக்கும்போது வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பை. எதுக்கு போறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க.
ஆக்சுவலாக நாங்கள் இப்போது ரொமானியா வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30. பண்ணிடுவேன் டைம் பார்த்தீங்களா 5:30. தெரிஞ்சா 5:30 தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கா இங்கிட்டு. ஏதோ 8 மணி 9 மணிக்கு இருக்கிற கூட்டம் இங்கே இருக்கு. சிக்னல் ஓப்பன் பண்ணி வெளியே வரும். டைம் வந்து 5:30 அதுதான் இருக்கு பாருங்க. ஃபைனலி ரொமேனியா நம்ம வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30. இப்போ இந்த 5:30க்கே எவ்வளோ ரஷ்ஷாக இருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளோ கார்ஸ் எல்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. பஸ்ஸுக்கு இன்னும் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஏதோ 9 மணிக்கு எல்லாம் எங்கேயோ போகிற மாதிரி நிற்கிறானுங்க. எங்கே தான் போகிறீங்கன்னு தான் தெரிலடா. நீங்கள் எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் வேம்பயர் மாதிரி நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இவங்களால ஆக்சுவலாக நம்ம இங்கே தூங்கிட்டு இருந்தேன். நான் விட்டுட்டு கூட போயிருக்கேன். நம்ம இப்போ வந்திருக்கிறதே வேம்பயர் கண்ட்ரி தானே. ஆமா, இன்னும் ஏர்லியா விட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் நான் 12 o'clock வரைக்கும் தூங்கடா. 12 o'clock வரைக்கும் விட்டுருந்தா நல்லா படுத்துட்டு ரெஸ்ட் ஆகிட்டு வந்திருப்பேன். இது என்ன 6 o'clock என்னால் எதிர்க்க முடியாது. உங்களுக்கு இன்டர்வியூஸ் 9:30. நல்லாவே இருக்காது. அப்போ என்ன தெரியுமா